குட் ஈவினிங் காய்ஸ். வெல்கம் டு ஸ்டடி கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நமக்கு சிலபஸில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒழுக்கமுடைமையில் நம்ம இருக்க 10 குறளையுமே நேற்று வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி திருக்குறளில் இருக்க அடுத்த அதிகாரம் பொறையுடைமையில் இருக்க 10 குறள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போயிடலாம். பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், அதுதான் பொறையுடைமை. பொறையுடைமையோடைய மீனிங் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். அதில் முதல் குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நிலத்தை தோன்றவங்களை கூட நிலம் தாங்குது. அது மாதிரி நம்மளை இழிவுபடுத்தி பேசுவோரையும் நம்ம பொறுத்து கொள்றதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சொற்பொருள் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர், தலை அப்படிங்கிறது சிறந்த பண்பு. இந்த குறளில் தலை அப்படிங்கிறதோட மீனிங் சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு பொறுத்தல் அல் விகுதியா அசோ தொழிற்பெயர். அகழ்வார் இகழ்வார்னா வினையால் அணையும் பெயர்கள். பகுபத உறுப்பு இலக்கணம். அகழ்வார் அப்படின்னா அகல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர். அகழ்ங்கிறது பகுதி, இவ்வு எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா, அணி உவமை அணி. ஸோ இதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், போல அப்படிங்கிற உவம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இது உவமை அணி. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்ம இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. ஓகேவா, அதனால இது உவமை அணி. அடுத்த குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பிறர் செய்கிற துன்பத்தை நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறது சிறந்தது தான். ஆனால் அதை விட சிறந்தது என்னென்னா, அவங்க செஞ்ச துன்பத்தை நம்ம மறந்துடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சொற்பொருள் பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை, அதான் பொறுத்தல் இறப்பினை. பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை. இலக்கண குறிப்பு, மறத்தல் பொறுத்தல் அல் விகுதியா அசோ தொழிற்பெயர்கள். நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இலக்கண குறிப்பு வரது எல்லாமே மார்க் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. பகுபத உறுப்பு இலக்கணம். மறத்தல், மர கூட்டல் இத்து கூட்டல் தல். மர கூட்டல் இத்து கூட்டல் தல். மரங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, தல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அடுத்ததான், இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. என்ன சொல்கிறாங்கன்னா, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். என்ன மீனிங்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா, கையில் நம்மக்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படிங்கும்போது அவங்கள போங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதை தான் சொல்கிறாங்க, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை தான் வறுமையிலேயே கொடிய வறுமை அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அறிவில்லாதவங்க செய்கிற தீங்கை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது வலிமையுள் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, இன்மை அப்படின்னா வறுமை, இன்மைனா வறுமை. ஒராள்னா தவிர்த்தல், ஒராள்னா தவிர்த்தல், அதான் விருந்தொரால் விருந்தினரை தவிர்த்தல். ஓகேவா, மடவார்னா அறிவற்றார், மடவார்னா அறிவற்றார். இலக்கண குறிப்பு, விருந்து அப்படின்னா பண்பாகு பெயர், ஒரால் பொறைனா தொழிற்பெயர்கள். அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. இங்கே நமக்கு பொருளில் அது போல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் குறளில் ஓம உருபு வெளிப்படையாக வரலை. ஸோ இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்ததான் நான்காவது குறள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். ஓகேவா, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல குணங்கள்லாம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம பொறுமையை போற்றி கடைபிடிச்சு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நிறைங்கிறது சால்பு, சொற்பொருள். நிறையோட மீனிங் சால்பு. இலக்கண குறிப்பு, நீங்காமைனா எதிர்மறை தொழிற்பெயர், போற்றி அப்படின்னா வினையச்சம். ஈ விகுதியா, போற்றினா வினையச்சம். இந்த 4 குறட்பாவும் எந்தெந்த 4னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை,
நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த 4மே பொறுமையாக இருக்கிறதோட சிறப்பை கூறுது, இந்த 4 திருக்குறளும். ஓகேவா? அடுத்ததா 5வது குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. மீனிங் என்னன்னா, பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்து கொள்வர். ஒருத்தங்க நமக்கு செய்கிற தீங்கை நம்ம பொறுத்து கொள்ளாமல் அவங்கள தண்டிச்சிட்டோன்னா நம்மளை சான்றோர்லாம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு ஒருத்தங்க துன்பம் செய்யும்போது அவங்கள நம்ம தண்டிக்காமல் பொறுத்து கொண்டு இருக்கிறவங்கள சான்றோர் பொன் போல மதித்து அவங்க மனத்துள் வைத்து கொள்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள் ஒருத்தாரைனா தண்டித்தவரை, ஒன்றாகனா ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர்னா மனத்துள் வைத்து கொள்வர். இலக்கண குறிப்பு. ஒருத்தார்னா வினையால் அணையும் பெயர், பொதிந்து அப்படின்னா வினையெச்சம், ஊ விகுதியா, பொதிந்துனா வினையெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் வைப்பர், வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அர். வைனா பகுதி, இப்புனா சந்தி, இப்புனா எதிர்கால இடைநிலை, அர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. வைனா பகுதி, இப்புனா சந்தி, இப்புனா எதிர்கால இடைநிலை, அர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததான் 6வது குறள். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொருள் என்னன்னா, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். ஓகேவா? பிறர் செய்கிற தீமையை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். ஆனால் அதை அவங்க செஞ்ச துன்பத்தை தண்டிக்காமல் பொறுத்து கொண்டவங்களோட புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள் பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை, பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை, அதான் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும்னு சொல்கிறாங்களா. ஸோ பொன்றும் துணைன்னா உலகம் உள்ளவரை. இலக்கண குறிப்பு. ஒருத்தார் பொறுத்தார் வினையால் அணையும் பெயர்கள். ஒருத்தார் பொறுத்தார்னா வினையால் அணையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம். ஒருத்தார் ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர். இதில் ஒருங்கிறது பகுதி ஃபஸ்ட் வந்திருக்கு, இத்துங்கிறது சந்தி, அடுத்த இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. ஒருத்தார் அப்படிங்கிறது ஒரு முடிஞ்சு போனதை சொல்கிற மாதிரி இருக்கா, ஸோ இறந்த காலத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததாக 7வது குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறனல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒருத்தங்க நமக்கு செய்யவே கூடாது அந்த செயலை, அப்படிங்கிற துன்பச் செயல்களை கூட நமக்கு செஞ்சாலுமே நம்ம அவங்க செஞ்ச அந்த செயலுக்காக வருந்தி அறத்துக்கு மாறாக, ஸோ அறத்துக்கு மாறான செயல்களை நம்ம அவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. செய்யத்தகாத துன்பச் செயல்களை ஒருத்தங்க நமக்கு செஞ்சாலும் அவங்க செஞ்ச அந்த செயலுக்காக நம்ம வருத்தப்பட்டு அவங்களுக்கு அதே மாதிரி அறத்துக்கு மாறான செயல்களை நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொற்பொருள். திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, திறனல்லனா செய்யத்தகாத, நோனொந்துனா துன்பத்துக்கு வருந்தி, திறனல்லனா செய்யத்தகாத, நோனொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி, திறனல்லனா செய்யத்தகாத, நோனொந்துனா துன்பத்துக்கு வருந்தி. இலக்கண குறிப்பு தற்பிறர் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. தற்பிறர்னா 7ஆம் வேற்றுமை தொகை. செய்யினும் அப்படின்னா இழிவு சிறப்புமை, செய்யினும்னா இழிவு சிறப்புமை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிச்சுக்கணும். செய்யினும்னா இழிவு சிறப்புமை. நொந்து அப்படின்னா வினையச்சம், ஊ விகுதி வருதா, ஸோ நொந்துனா வினையச்சம். அரண் திறன் அப்படின்னா ஈற்றுப்போலிகள், அதாவது கடைப்போலின்னு சொல்லுவோம்ல, அரண் திறன், ஸோ ஈற்றுப்போலிகள். மிகுதியான். அடுத்த குறளுக்கு போயிட்டோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் என்ன மீனிங்னா, செருக்கினால் தீமை செய்தாரையுமே நம்மளோட பொறுமையால் தான் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கர்வத்தினால தீமை செஞ்சவங்கள கூட நம்மளோட பொறுமையால் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால், மிகுதியான்னா மனச்செருக்கால். மிக்கவைனா தீமை, பார்த்துக்கோங்க, மிக்கவைனா தீமை. இந்த குறளில் மிக்கவையோட மீனிங் தீமை. தகுதியான்னா பொறுமையால், மிகுதியான்னா மனச்செருக்கால், தகுதியான்னா பொறுமையால்.
இலக்கண குறிப்பு செய்தாரைனா வினையால் அணையும் பெயர். விடல்னா அல்லீற்று வியங்கோள் வினைமுற்று. விடல்னா அல்லீற்று வியங்கோள் வினைமுற்று. இந்த 4 குறட்பாவும் பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுது. அந்த 4 குறட்பாக்கள் என்னென்னா, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். இந்த 4 குறட்பாக்களும் தான் பிறர் செய்த தீங்க பொறுத்து கொள்றதை பற்றி கூறுது. ஓகேவா. அடுத்ததான் 9வது குறள். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். பொருள் என்னன்னா, வரம்பு கடந்து பேசுவோரோட தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரினும் மேலானவர். என்னன்னா, வரம்பு கடந்து பேசுகிறவங்களோட தீய சொற்களையும் பொறுத்து கொண்டு இருக்கிறவர் தான் பற்றற்ற துறவியரை விட மேலானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சொற்பொருள் துறந்தார்னா பற்றினை விட்டவர். எது மேலேயுமே பற்று இல்லாமல் இருக்கவங்க தான் துறந்தார். ஸோ துறந்தார்னா பற்றினை விட்டவர். இறந்தார்னா வரம்பு கடந்தவர், அதாவது வரம்பு கடந்து பேசுகிறவங்க. இறந்தார்னா வரம்பு கடந்தவர். இன்னானா தீய. நோர்க்கிற்பவர்னா பொறுப்பவர். இதை பார்த்துக்கோங்க, இந்த வேர்டை நோர்க்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர். இலக்கண குறிப்பு இறந்தார், துறந்தார், நோர்க்கிற்பவர் வினையாலனையும் பெயர்கள். இன்னாச்சொல் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இன்னாச்சொல் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் இறந்தார் அப்படின்னா இர கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர். இல்லை, இரங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இறந்தார் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. ஸோ இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த குறள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பொருள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார். இந்த குறளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே துறவிகள் கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததில் பெரியவங்கள் உண்ணா நோன்பிற்கும் பெரியவங்களோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. என்ன மீனிங்னா, உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவங்களை விட தம்மை இகழ்வோரோட தீய சொற்களை பொறுத்து கொள்கிறவங்க தான் மேலானவர் அப்படின்னு இந்த குறட்பால சொல்கிறாங்க. ஓகேவா. சொற்பொருள் நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர். நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர். இன்னாச்சொல்னா தீய சொல். இன்னாச்சொல்னா தீய சொல். இலக்கண குறிப்பு உண்ணாது அப்படின்னா வினையச்சம். உண்ணாதுனா வினையச்சம். இவ்விரு குறட்பாவும் பிறரின் இழிச்சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுது. எந்த 2 குறட்பானா, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் இதுவும், உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இந்த 2 குறளும் தான் பிறரோட இழிச்சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததான் இந்த பொறையுடைமை சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இகழ்வாரை பொறுத்தல் தலை. எந்த லை வரும்? நம்ம உறுப்பு தலை, அந்த லை தான் வரும். ஓகேவா. இகழ்வாரை பொறுத்தல் தலை. அடுத்ததான் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். இதில் ஒருத்தாருக்கு எந்த ரூ வரும்னா பெரிய ரூ வரும். ஓகேவா. ஒருத்தாருக்கு பெரிய ரூ வரும். ஒரு நாளை அப்படிங்கிறதுல சின்ன ரூ வரும். ஓகேவா. அடுத்ததான் பொறுத்துக. அறத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? அதாவது அறத்துப்பாலில் 38 அதிகாரமா, பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம், டோட்டலாக 133 அதிகாரங்கள். இதில் எதுகை சொற்களை எடுத்தெழுதி அடிக்கோடிடுக. இல்லை, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். எதுகைனா செகண்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ மிகுதியான் தகுதியான். அடி எதுகையா இது அடி எதுகை. மிகுதியான் தகுதியான். அடுத்ததாக 2வதுல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் எதுனா அகழ்வாரை இகழ்வார், இதுதான் எதுகை. அடுத்ததாக மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. இது எப்படி வரும்? பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அடுத்ததாக பொருள் வேறுபாடு அறிக. ஃபஸ்ட்டு உள்ள பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோமா. ஃபஸ்ட்டு உள்ள பொருள்னா பொறுத்து கொள்ளுதல். அடுத்த பொறுத்தல்னா பொறுத்துறது.
ஒரு பொருளோட இன்னொரு பொருளை பொறுத்துறது அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்ததா இரத்தல் அப்படின்னா இறந்து போகிறது. ஃபஸ்ட்டு இருக்கிறது இறந்து போகிறது. இரண்டாவது இரத்தல்னா வறியவர்களை வந்து இறக்குறது அந்த மீனிங்கில் வரும். அடுத்ததான் நிறை. நிறை ஃபஸ்ட்டு இருக்க நிறை எதுக்கு வரும்? நிறை அப்படின்னா சால்பு அப்படிங்கிற மீனிங்கில் வருமா? அடுத்த நிறைங்கிறது வரிசை அப்படின்னு சொல்லுவோமா அந்த மீனிங். அடுத்ததாக வன்மை. வன்மை 3 சொல்லி இன்னு வந்து எதுக்கு வரும்? வள்ளல், கொடைத்தன்மை இதுக்கெலாம் சொல்கிறோம்ல அந்த வன்மை. அடுத்ததாக ரெண்டாவதாக வர வன்மை வந்து வலிமை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா? அடுத்ததாக ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போதுமே நம்ம திருக்குறளை பற்றி இருக்க ஒரு 10 முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு 10 முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஓகேவா? அடுத்ததான் திருக்குறள் வந்து டேஷில் தொடங்கி டேஷில் முடிகிறது அப்படின்னா திருக்குறள் ஆவில் தொடங்கி நகரத்தில் அதாவது நகரத்தில் முடிகிறது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் 7 என்னும் சொல் எத்தனை முறை வந்துள்ளது? திருக்குறளில் 7 அப்படிங்கிற சொல் வந்து 8 முறை வந்திருக்கு. திருக்குறளில் கோடி என்னும் சொல் எத்தனை முறை வந்துள்ளதுன்னா திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல் 7 முறை வந்துள்ளது. அடுத்ததாக திருக்குறளில் 2 முறை வரும் அதிகாரம் என்னதுன்னா குறிப்பறிதல். திருக்குறளில் 2 முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெறும் மலர்கள் எதுனா அனிச்சம், குவளை. அனிச்சம், குவளை. அடுத்ததாக திருக்குறளில் இடம்பெறும் பழம் அப்படிங்கிறது நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறாத எண் எதுனா 9. திருக்குறளில் இடம்பெறாத எண் 9. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். ஓகேவா? இன்றைக்கி 10 கொஷின்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம பொறையுடைமை அதிகாரத்தில் இருக்க 10 குறளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஒழுக்கமுடைமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பொறையுடைமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அடுத்த அதிகாரத்தோடு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.